ஹாய், இன்னைக்கு இலக்கணம் தொடர்பான ஒரு ஃபேக்ட் ஒன்று பார்க்கலாம். வினைத்தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். வளர்தமிழ், இன்னொன்னு ஆடுகுடி. இது ரெண்டு சொல்லலையுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வளர்தமிழ். வளர்தமிழ் அப்படிங்கிற முதல் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் காட்டும் இடைநிலைகள் மறைந்து வந்துள்ளது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயர் சொல். அப்ப ரெண்டு சொல்லதான் நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் சொல் என்ன ஆகுது? வளர்ந்த தமிழ், வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ் அப்படின்னு முக்காலங்களை உணர்த்துதா. ரெண்டாவது சொல் ஒரு பெயர் சொல்லாக வருகிறது. அப்போ இந்த இடத்துல முதல் சொல்லில் காலம் காட்டும் இடைநிலைகள் மறைந்து வந்துள்ளது. அதே மாதிரிதான் ஆடு கொடி. ஆடு அப்படிங்கிறது ஒரு வினை சொல். அந்த வினை சொல் என்னது? இடைநிலைகளை மறைத்து வந்துள்ளது. அப்ப ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்னு சொல்லி முக்காலங்களை உணர்த்துது. செகண்ட் வேர்ட் என்ன பாத்தீங்கன்னா இரண்டாவது சொல் வந்து கொடி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அப்ப முதல் சொல் வந்து இடைநிலைகளை மறைத்து வந்துள்ளது, இரண்டாவது சொல் பெயர் சொல்லாக வந்திருக்கு. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா வினைத்தொகைன்னு சொல்றாங்க. நன்றி.